ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டூட். ஸோ இன்னைக்கு தாய்வானில் ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த எர்த்குவேக்னால கிட்டத்தட்ட 25 பீப்புள்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 800 பீப்புள் கிட்ட ஹெவியா இன்ஜூர் ஆயிருக்காங்க. ப்ளஸ் நிறைய பில்டிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யார் யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எர்த்குவேக் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம் பார்த்துட்டு தாய்வான்ல ஏன் ஃப்ரீக்வெண்டா எர்த்குவேக் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2018ல ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் வந்து நடந்துச்சு 6.6 மேக்னிடியூட்ல. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1999ல மிகப்பெரிய எர்த்குவேக் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா 1999க்கு அப்புறமா இந்த 25 இயர்ஸ்ல நடக்கிற ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் வந்து இப்போ கரெக்டாக நடந்திருக்க எர்த்குவேக் தான். ஸோ எதனால தாய்வான்ல ஃப்ரீக்வெண்டா எர்த்குவேக் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து இந்த இதில் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எர்த்குவேக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எர்த்குவேக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எர்த்தோடைய அந்த மேல் பரப்பு இருக்குல்ல, நம்ம சர்ஃபேஸ், எர்த்து சர்ஃபேஸ் வந்து ஷேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஷேக் ஆகிறது எதனால ஷேக் ஆகும் அப்படின்னா, எர்த்துக்குள்ள இருந்து, இன்டீரியர் ஆஃப் எர்த்துல இருந்து ஒரு எனர்ஜி வந்து வரும். ஸோ அந்த எனர்ஜினால என்ன ஆகுது, எர்த்து வந்து ஷேக் ஆகுது. ஓகேங்களா? அந்த எனர்ஜி எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, அது நிறைய விஷயத்தினால வந்து அந்த எர்த்தோட எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். ஸோ எர்த்குவேக் அப்படிங்கிறது ஹியூமன் மேட் காசஸ்னாலேயும் ஏற்படும், அதே மாதிரி நேச்சுரல் காசஸ்னாலேயும் ஏற்படும். ஹியூமன் மேட் காசஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பெரிய நம்ம டேம்ஸ்லாம் கட்டுறோம் அப்படின்னா அதனால எர்த்குவேக் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மைனிங் ஆக்டிவிட்டிஸ், அதிகமாக மைனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ற இடத்துல எர்த்குவேக் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நியூக்ளியர் டெஸ்ட், இந்த மாதிரியான ஆட்டோ பாம்ஸ் இதெல்லாமே வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்றோம்ல, அந்த மாதிரி இந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனாலேயுமே வந்து எர்த்குவேக் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஹியூமன்னால ஏற்படுற எர்த்குவேக். இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்காது, ரொம்ப ரேரா தான் நடக்கும். பட் நேச்சுரல்னால எர்த்குவேக் வந்து எதனால அதிகமா ஏற்படுது அப்படின்னா, பிளேட் மூவ்மெண்ட்னால அதிகமா ஏற்படுது. அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால, அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிளேட் மூவ்மெண்ட்ஸ். அந்த பிளேட் மூவ்மெண்ட்ஸ்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜி எப்போ எர்த் சர்ஃபேஸ்ல வந்து அந்த எனர்ஜி வந்து வருதோ, ஸோ அப்போ நமக்கு வந்து பூமி வந்து ஷேக் ஆகி நமக்கு வந்து எர்த்குவேக் வந்து ஏற்படுது. ஸோ இப்போ நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளேட் அப்படின்னு சொன்னேன்ல, நம்ம எர்த்தோட இன்டீரியரை பொறுத்தவரை, நம்ம எர்த்தோட இன்டீரியர் என்ன பண்றாங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 3 லேயரா பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டீரியரா உள்ளது கோர். ஓகேங்களா? அடுத்து கோருக்கு மேல உள்ள லேயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேண்டில், கோர், மேண்டில். ஸோ அதுக்கப்புறமா டாப் லேயர். ஸோ நம்ம வசிக்கிறோம்ல, அந்த டாப் லேயருக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து 3 லேயர். ஸோ இப்போ இந்த லேயர்ல இந்த இந்த மேண்டில்ல ஒரு பார்ட்டு, அதே மாதிரி கிரஸ்ட். ஸோ மேண்டில், அதுக்கப்புறமா இந்த கிரஸ்ட், இந்த பார்ட்ல சேர்த்தா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர் அப்படி இல்லைன்னா லித்தோஸ்பியரிக் பிளேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பிளேட்டை பொறுத்தவரை, அந்த பிளேட் அப்படிங்கிறது கண்டினியூவா இருக்காது. இப்போ இப்படி ஒரே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து ஒரே இதுல வந்து இருக்காது. இந்த பிளேட் அப்படிங்கிறது குட்டி குட்டியா பிரேக் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ மைனர் பிளேட், மேஜர் பிளேட் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேட் வந்து குட்டி குட்டியா வந்து பிரேக் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா அப்படியே வந்து இருக்காது. இந்த பிளேட் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 டைப் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 பிளேட் இருக்குல்ல, 2 பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த 2 பிளேட் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு, இந்த பிளேட் வந்து இதை நோக்கி, பிளேட் ஏ வந்து பிளேட் பி நோக்கி, பி வந்து ஏ நோக்கி இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கன்வர்ஜென்ஸ். 2 பிளேட் என்ன ஆகுது, கன்வர்ஜ் ஆகுது. ஸோ அதே இது 2 பிளேட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல, இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா பிரியுது அப்படின்னு என்ன சொல்லுவோம், டைவர்ஜென்ஸ் பிளேட். அதே இது பிளேட்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஸ்லைட் ஆகுது. இந்த மாதிரி டைரக்ஷன்ல ஒரு பிளேட் வந்து இன்னொரு பிளேட்டோட ஸ்லைட் ஆகுது. இப்படி வந்து ஸ்லைட் ஆகுது, நம்ம அந்த ஸ்லைடிங் டோர் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஸ்லைட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து டிரான்ஸ்வர்ஸ் பவுண்டரி அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பிளேட் மூவ்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ இதுல இந்த மாதிரி பிளேட் மூவ்மெண்ட்ஸ்னால தான், இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ்னாலேயோ இல்லை கன்வர்ஜென்ஸ்னாலேயோ அப்படி இல்லைன்னா ஸ்லைடிங், இந்த 3 மூவ்மெண்ட்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எனர்ஜி வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோமா. ஸோ அந்த எனர்ஜி வந்து ஏற்படுது. அந்த எனர்ஜியை இந்த மூவ்மெண்ட்னால எர்த் கிரஸ்டுக்குள்ள உள்ள ஏற்படுற அந்த எனர்ஜி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சீஸ்மிக் வேவ். ஓகேங்களா? சீஸ்மிக் வேவ், சீஸ்மிக் வேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ எப்போ வந்து அந்த சீஸ்மிக் வேவ் நம்மளுடைய இந்த இடத்துல மேல் பகுதியில் இப்போ உள்ள இதாகி எப்போ வந்து மேல் பகுதியில் ஹிட் ஆகுதோ, ஸோ அப்போ நம்ம என்ன ஆகும், அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து ஹிட் ஆகுதோ அந்த ரீஜன்ல எர்த்குவேக் வந்து ஏற்படும். ஸோ இப்போ இதுல எர்த்துக்குள்ள எந்த ரீஜியன்ல, ஸோ எர்த்துக்குள்ள எந்த ரீஜன்ல அந்த எனர்ஜி உருவாயிருக்கோ, அந்த எனர்ஜி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஃபோக்கஸ் அப்படி இல்லைன்னா ஹைப்போ சென்டர். ஃபோக்கஸ் அப்படி இல்லைன்னா ஹைப்போ சென்டர். எது எந்த இடத்துல அந்த எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கோ, எர்த் கிரஸ்டுக்குள்ள எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கோ அதுக்கு பேர் என்ன,
ஃபோக்கஸ் ஆர் ஹைப்போ சென்டர். ஸோ இந்த எனர்ஜி அப்படியே டிராவல் எங்க ஆகும், ஏதோ ஒரு இடத்துல எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல வந்து விழுகும். எந்த இடத்துல எர்த்தோட சர்ஃபேஸ்ல வந்து அந்த எனர்ஜி விழுகுதோ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எபி சென்டர். ஓகேங்களா, எபி சென்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எபி சென்டர் அப்படிங்கிறது எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல, நம்ம வாழ்றோம்ல அந்த எர்த்தோட சர்ஃபேஸ்ல எந்த இடத்துல, சைனாலயா இல்ல தாய்வான்லயா ஏதோ இடத்துல விழுகுது அப்படின்னா அந்த எர்த் சர்ஃபேஸ்ல எந்த இடத்துல அது கான்டாக்ட் ஆகுதோ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எபி சென்டர். ஸோ ஃபோக்கஸ், எபி சென்டர் ரெண்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம வரலாம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு எபி சென்டர் எந்த இடத்துல அந்த இடத்துக்கு வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹுவாலின் அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஹுவாலின் அப்படிங்கிறது தைவானுடைய ஈஸ்ட் பார்ட்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹுவாலின் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன இருக்கு, இதோட எபி சென்டர் வந்து வந்திருக்கு. ஸோ உள்ள இன்னும் ஹைப்போ சென்டர் ஃபோக்கஸ் வந்து எங்க உருவாயிருக்கு அப்படிங்கறத இன்னும் வந்து கண்டுபிடிக்கல. ஸோ அதை நம்ம டேட்டா வந்தா தான் நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதான் வந்து என்ன எபி சென்டர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துக்கு நடந்திருக்குல்ல, இதோடைய அந்த மேக்னிடியூட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 7.7 மேக்னிடியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மேக்னிடியூட் வந்து 7.4 7.7. ஸோ மேக்னிடியூட் 7.7 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எர்த்குவேக்கை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா மேக்னிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இன்டென்சிட்டி. ஸோ இந்த மேக்னிடியூட் அப்படிங்கிறது அந்த சீஸ்மிக் வேவ் இருக்குல்ல, அந்த சீஸ்மிக் வேவ் வருதுல அந்த எனர்ஜி, அதோடைய வேல்யூ எவ்வளோ, அந்த எனர்ஜியோடைய மதிப்பு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்றாங்கன்னா இந்த மேக்னிடியூட் அப்படிங்கிறதுல வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ இந்த மேக்னிடியூட் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ரிக்டர் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல்ல தான் ஒரு விஷயம் மூலியமா தான் என்ன பண்றாங்க அந்த எர்த்குவேக்கோட மேக்னிடியூட் எவ்வளவு, மேக்னிடியூட் அப்படிங்கிறது எவ்வளவு வேகத்துல அந்த சீஸ்மிக் எனர்ஜி வருது அப்படிங்கிறது வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0ல இருந்து 9 வரை இருக்கும். இந்த மேக்னிடியூட் ரிக்டர் ஸ்கேலோட வேல்யூ வந்து 0ல இருந்து 9 வரை இருக்கும். இப்போ 1 2 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த எர்த்குவேக்கோடைய அளவு வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ போக போக 6 7 8 9 இந்த மாதிரி போக 9 அப்படிங்கிறது ரொம்ப மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் எர்த்குவேக் தான் வந்து 9 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதை வச்சு தான் என்ன பண்றாங்க, இந்த ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறத வச்சு தான் இதோடைய மேக்னிடியூட் அளக்குறாங்க. அந்த மேக்னிடியூட் அப்படிங்கிறது எவ்வளவு ஃபோர்ஸ் அந்த வேவ் வருது அப்படிங்கிறத என்ன பண்றாங்க மேக்னிடியூட் அப்படிங்கிறதுல மெஷர் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறத மெர்காலி ஸ்கேல் என்ன பண்றாங்க, இந்த இன்டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்கேல்ல பாத்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து 1 to 12 இருக்கும். ஓகேங்களா, ஸோ 1 to 12 வந்து இருக்கும். இப்போ மேக்னிடியூட் என்னன்னு பார்த்தோம், அந்த எனர்ஜி வருதுல அந்த எனர்ஜியோட ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம மேக்னிடியூட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எர்த்குவேக் வந்து இந்த ஹவுலின் அப்படிங்கிற இடத்துல தாய்வான்ல வந்து ஹிட் ஆயிருச்சு. ஸோ இந்த ஹிட் ஆனதுனால தாய்வான்ல டிஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு இருந்திருக்கு, அதோட இம்பாக்ட் அந்த இது ஏற்பட்டனால எந்த அளவுக்கு பொருட்கள் சேதமடைஞ்சிருக்கு, அந்த எர்த்குவேக்கோடைய இம்பாக்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றது என்ன பண்றாங்க இன்டென்சிட்டி. ஸோ பெரிய எர்த்குவேக்கா சின்ன எர்த்குவேக்கா, அதனால வந்து டேமேஜஸ் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி மெஷர் பண்றது என்ன பண்றாங்க இந்த இன்டென்சிட்டிக்கா மெர்காலி ஸ்கேல் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே எர்த்குவேக் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம். ஸோ எர்த்குவேக் வந்து மெயினா ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த பிளேட் மூவ்மெண்ட்னால தான் வந்து ஏற்படுது. ஸோ அப்போ தாய்வான்ல வந்து எர்த்குவேக் நடக்குது. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்டா தாய்வான்ல வந்து எர்த்குவேக் நடக்குதுன்னு பார்த்தோமா. அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தாய்வான் வந்து 2 பிளேட் கன்வர்ஜ் ஆகிற இடத்துல இருக்கு. ஓகேங்களா, ஸோ 2 பிளேட் என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ற இடத்துல இருக்கு. ஸோ அதுதான் வந்து தாய்வான் எர்த்குவேக் ஃபேஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தாய்வானை பொறுத்தவரை தாய்வான் அப்படிங்கிறது என்ன ரீஜன்ல இருக்கு அப்படின்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஒரு ரீஜன். ஸோ இதான் வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ரீஜன். ஸோ இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரோட முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த ரீஜன்ல அதிகமா வல்கானிக் எரப்ஷன் நடக்கும். அதே மாதிரி அதிகமா எர்த்குவேக் வந்து நடக்கும். ஏன்னா இதுல வந்து நிறைய பிளேட் வந்து என்ன அது கன்வர்ஜ் ஆகுது டைவர்ஜ் ஆகுது இந்த ரீஜன்ல. ஓகேங்களா, ஸோ அதனால இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் அப்படிங்கிற ரீஜன்ல என்ன ஆகும் அப்படின்னா அதிகமா வல்கானிக் எரப்ஷன். ஸோ இந்த எல்லாமே வல்கனோஸ். ஓகேங்களா, கம்தி பலோ இந்த மாதிரி நிறைய வல்கனோஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாமே வல்கனோஸ். இந்த ரீஜன்ல வல்கானிக் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா நடக்கும். அதே மாதிரி அதிகமா எர்த்குவேக் வந்து நடக்கும். எதனால அப்படின்னா இந்த இடத்துல நிறைய மைனர் பிளேட்ஸ் அதுக்கப்புறம் மேஜர் பிளேட்ஸ் வந்து இருக்கு. பிளேட் மூவ்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ரீஜன் வந்து என்ன ஆகுது நமக்கு வந்து இது வந்து ஏற்படுது. ஸோ இப்போ தாய்வான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா, ஸோ தாய்வானை பொறுத்தவரை தாய்வான் அப்படிங்கிறது 2 முக்கியமான பிளேட் வந்து கன்வர்ஜ் ஆகிற இடத்துல இருக்கு. ஸோ ஒன்னு என்ன அப்படின்னா இந்த பிலிப்பைன்ஸ் பிளேட். ஓகேங்களா, இந்த பிலிப்பைன்ஸ் பிளேட் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறமா இந்த யூரேஷியன் பிளேட் அப்படிங்கிற இந்த 2 பிளேட் என்ன ஆகுது கன்வர்ஜ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு நோக்கி என்ன ஆகுது இந்த 2 பிளேட்டும் வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஸோ இந்த கன்வர்ஜ் ஆகிற இடத்துல இருக்கிறதுனாலதான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த தாய்வான்ல அடிக்கடி வந்து நமக்கு வந்து எர்த்குவேக் அதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த கன்வர்ஜ் ஆகல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிளேட் வந்து ஒவ்வொரு இயருக்கும் ஒரு பர்டிகுலர் சென்டிமீட்டர் வந்து நகலும். ஸோ சப்போஸ் அந்த நகல்றது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நகலுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான அதிகமான எர்த்குவேக் வந்து ஏற்படும். ஸோ அப்போ அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயருடைய எட்ஜில்
எட்ஜ் ஆஃப் பசிபிக் கிங் ஆஃப் ஃபயர்ல என்ன இருக்கு, நமக்கு வந்து தாய்வான் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த பிளேட்ஸை பொறுத்தவரை இந்த பிளேட்ஸ்ல சில கிராக்ஸ் வந்து ஏற்படும். இதான் பிளேட்ஸ். இப்போ 2 பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ இப்படி வந்து இந்த பிளேட் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா, இது ரெண்டும் நல்லா இந்த 2 பிளேட்டும் பக்கத்துல வந்துடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பிளேட்ஸ்ல சில இடத்துல பிரேக் கொடுக்கும். ஓகேங்களா? ஏன்னா என்ன ஆகும், இப்போ நம்ம போட்டு 2 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்கேல் நீங்க ஒன்னா அப்படி ரொம்ப வச்சு ப்ளஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 2 ஸ்கேல்ல ஏதோ ஒரு ஸ்கேல்ல வந்து உடையுமா? ஸோ அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, 2 பிளேட் வந்து ரொம்ப கன்வர்ஜ் ஆகிட்டே இருக்கும்போது இங்க வந்து சில பிரேக் மாதிரி ஏற்படும். அந்த பிரேக்குக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபால்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த எர்த்குவேக் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஹிட்டார் இடம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபால்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து எர்த்குவேக் வந்து ஹிட் பண்ணும். ஏன்னா ஃபால்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆயிருக்கும், ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு ஏரியா. ஸோ அதனால அந்த எர்த்குவேக் வேவ்ஸ் நம்ம வருதுன்னு பார்த்தோம்ல, ஃபோக்கஸ்ல வந்து எர்த்குவேக்கோட வேவ்ஸ் வருதுன்னு பார்த்தோம்ல, அது வந்து எங்க அதிகமாக ஹிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால்ட்ல தான் ஹிட் பண்ணும். ஸோ அப்போ அந்த தாய்வான்ல கிட்டத்தட்ட ஒரு 42 ஃபால்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? 42 ஃபால்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, தாய்வான்ல அதிகமாக வந்து என்ன ஏற்படுது அப்படின்னா, ஃப்ரீக்வெண்டா எர்த்குவேக் வந்து ஏற்படுது. ஸோ எர்த்குவேக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எர்த்குவேக்கை தொடர்ந்து நமக்கு வந்து சுனாமி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இப்போ கரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸ்க்கு, ஜப்பானுக்கு இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே வந்து சுனாமி வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எர்த்குவேக்கும் சுனாமிக்கும் மெயினான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, எர்த்குவேக் அப்படிங்கிறது லேண்ட்ல வந்து ஷேக் ஆகும். அதான் வந்து எர்த்குவேக். சுனாமி அப்படிங்கிறது கடலுக்கு அடியில இந்த மாதிரி எர்த்குவேக் நடக்குது, ஷேக் நடக்குது அப்படின்னா, அதனால வாட்டர் வந்து அதோடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் என்ன, சுனாமி அப்படிங்கிறது. ஸோ எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வந்து சுனாமி வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து எர்த்குவேக்கோட மெக்கானிசம். அதே மாதிரி தாய்வான்ல எர்த்குவேக் வந்து ஃப்ரீக்வெண்டா வர்றதுக்கான ரீசனும் இதுதான். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சி சம்பந்தமா எந்த வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை பொறுத்தவரை எர்த்குவேக்கோட மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தாய்வானுடைய ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ஸ், தாய்வான்ல என்னென்னலாம் ப்ராவின்சஸ் இருக்கு, தாய்வான் சுற்றி என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அட்லஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுவே வந்து போதும். அதே மாதிரி இந்த ரீஜன் பார்த்தோம்ல, இது வந்து பாத்துங்க, ஹுவாலின் அப்படிங்கிறது எங்க இருக்கு, தாய்வான்ல இருக்கு. ஏன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல ஒரு ரீஜனோட நேம் கொடுத்துட்டு இது வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ ஹுவாலின் அப்படிங்கிறது எங்க இருக்கு, தாய்வான்ல வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டியூட்.